தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்வரை அஷ்டமி திதி மதியம் 2:05 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். சனிக்கிழமை அதிகாலை 3:38 வரை உள்ளது. இன்று சித்த யோகம், சமநோக்கு நாள், நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள்: சுக்கிர ஓரை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, புதன் ஓரை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, சந்திர ஓரை காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, குரு ஓரை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி, சந்திரன் 2. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வு நடக்க வாய்ப்பு உள்ளது. விரயத்தை சுபவிரயமாக மாற்ற திறமை படைத்தவர்கள் நீங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கூடும். சிலருக்கு தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை இன்று பேசி தீர்க்கலாம். புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லாரையும் அனுசரித்து சென்றால் லாபம் பெறலாம். சனி 11. இரும்பு சார்ந்த தொழில்கள் ஏற்றதாக அமையும். லாபகரமாக நடக்கும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வே, ஏர்போர்ஸ், போலீஸ் இலாக்கா, இராணுவம் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கும் வாய்ப்பினை பெறுவர். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் மற்றும் செங்கல் மணல் வியாபாரம் சூடுபறிக்கும் லாபகரமாக அமையும். நிலம் சார்ந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்கள் சிலருக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். வங்கி கடன் உதவி பெண்களுக்கு கிடைக்கும். குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக சில இளைஞர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபகரமாக இயங்கும். சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோகமாக நடக்கும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன்: அசுபதி. நீங்கள் எல்லோரையும் கணிப்பீர்கள். உங்கள் கணிப்பு 100%
சரியாக அமையும். செய்தொழில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் உண்டு. பரணி சுக்கிரன் பலன் கூடும். மகாலட்சுமியுடைய அருள் உள்ளது. செய்தொழில் ஏற்றம் உள்ளது. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை சமயோசித புத்தி படைத்தவர்கள் புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சிலருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். செய்தொழில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். மன நிம்மதி உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். செய்தொழிலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் கவனத்துடன் பணிபுரிய வேண்டும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 2. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாராக இயங்கும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாராக இயங்கும். இன்று தனவரவு உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சிலருக்கு அரசு பதவி கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். சிலருக்கு தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இன்று பேசி தீர்த்தால் சுலபமாக முடியும். சனி 10. செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பார்க்கின்ற உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இரும்பு சார்ந்த வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழில் புரிவோர் கடன் கொடுக்கும் போது நிதானத்துடனும் கவனத்துடனும் பரிசோதித்து கொடுக்க வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடு செய்வோர் கவனத்துடன் பத்திரத்தை படித்து பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். புதன் 11. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இருக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கெட்டும். சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் சம்பாதிப்போர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன் கார்த்திகை. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனலாபம் இன்று உண்டு. ரோகிணி. மனதில் பட்டதை அப்படியே சொல்ல வேண்டாம். நிதானித்து பேசவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. மிருகசீரிடம். செய்தொழில் ஏற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து சென்றால் லாபம் அமோகமாக கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி சந்திரன் 12. குடும்பத்தில் சுப விரய நிகழ்வு நடக்கும். விரயத்தை சுப விரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். சிலர் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்குவர். சிலர்
தாங்கள் வைத்திருக்கும் வண்டி வாகனங்களை பராமரிப்பு செய்வர். சிலர் தாங்கள் குடியிருக்கும் வீட்டினை பராமரிப்பு செய்வர். செவ்வாய் ஜென்மத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரத்தில் அளவான லாபம் கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அனுசரித்து சென்றால் செய்தொழில் ஏறுமுகமாக இருக்கும். கேது நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உறவினர்கள் மத்தியில் உரையாடும் போதும், நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும், வாடிக்கையாளர்கள் மத்தியில் உரையாடும் போதும், சகோதர சகோதரிகளிடம், வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கவனத்துடன் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். அதனால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சந்திரன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின்னர் ஜெயம் உண்டாகும். வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். சனி 9 நிலம் சார்ந்த முதலீடு செய்வோர் சற்று கவனத்துடன் பத்திரத்தை படித்து பார்த்து அதனை பரிசீலனை செய்து அதன் பின் அதில் முதலீடு செய்ய வேண்டும். இரும்பு சார்ந்த தொழில்கள் வெற்றிகரமாக அமையும். சிலருக்கு ரயில்வே மற்றும் போலீஸ் லாக்காவில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். புதன் 10 மாணவர்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மை இருவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 10 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். லெதர் இண்டஸ்ட்ரி சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாராக இருக்கும். கடன் கொடுக்காமல் இருந்தால் நல்லது. சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனக்கு தெரிந்த தொழிலில் ஈடுபடுவது நலம். சில பெண்களுக்கு உத்தியோக வாக்கியம் கிட்டும். குரு 12 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் கவனத்துடன் பரிசீலித்து அதன் பின் செய்ய வேண்டும். புதிதாக கடன் வாங்குவோர் யோசித்து கடன் வாங்க வேண்டும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன் மிருகசீரிடம் வாய் வார்த்தையில் நிதானம் வேண்டும். செய்தொழிலில் கவனம் வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உண்டு. திருவாதிரை எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வகையில் மேன்மை இராது. அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் நல்ல பலன் கிடைக்கும். புனர்பூசம் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். அதனால் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். இருந்தாலும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று அளவான லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. கடகராசி சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. எண்ணியது நிறைவேறும். நீங்கள் நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு காரியம் இன்று சிறப்பாக முடியும். அதிர்ஷ்ட நாள், தனவரவு உள்ள நாள், அட்டகாசமான நாள். குரு 11 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் பொருள் ஈட்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு அமையும். சிலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். சிலர்
வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. அதனால் தனலாபமும் உண்டு. சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். திருமணம் ஆகாத பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நகை அடகு கடை வியாபாரம் லாபகரமாக இயங்கும். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இருந்தாலும் இத்தொழில் செய்வோர் கடன் கொடுக்கும் போது யோசித்து கொடுக்க வேண்டும். நிதானம் தேவை. அவசரம் காட்டக்கூடாது. புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் இவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரிகள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் லாபம் ஈட்டலாம். சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். தொழிலாளர்களுடன் அனுசரித்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். சிலருக்கு தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் மௌனம் சாதிப்பது நலம். மௌனம் கலகம் நாஸ்தி என்பர். இந்நாளில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கேது 3. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதையும் சாதிக்கும் வல்லமை உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தெய்வ அருளால் இன்று அட்டகாசமான நாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூசம். நீங்கள் எல்லா வகையிலும் மேன்மையுறுவர். எத்தொழிலை செய்பவராயினும் இன்று தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. ஆயில்யம். செய்தொழிலில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். நிதானம் தேவை. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர் வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். ஆரோக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 10. சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடப்பெயர்ச்சி சாதகமாக அமையும். சிலர் நீண்ட நாளாக எண்ணியிருந்த இடப்பெயர்ச்சி இன்று அமைய வாய்ப்பு உள்ளது. நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் சற்று கவனத்துடன் பணிபுரிய வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய கடன் வாங்க நினைப்பவர்கள் அத்தியாவசிய கடன்களை மட்டும் வாங்கவும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். ஏற்றம் உண்டு. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவார்கள். ராகு 8. இதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். கெமிக்கல் வியாபாரிகள் சுமாரான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கிரைனைட் வியாபாரிகள் சுமாரான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கடன் கொடுப்பதை முற்றிலும் தவிர்த்தல் நலம். புதன் 8.
மாணவர்களுக்கு ஏற்றமான நாள் இது. அனுகூலமான நாளும் கூட. நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சிலருக்கு உயர் கல்வி கற்க வாய்ப்பு உண்டு. கமிஷன் வியாபாரம் செய்பவருக்கு அனுகூலமான நாள். தன லாபம் உண்டு. சனி 7. இதிலும் முரட்டு தைரியம் வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் உரையாடும் போதும் பேசும்போதும் கவனமாக வார்த்தைகளை விட வேண்டும். இரும்பு சார்ந்த தொழில்கள் சுமாரான லாபத்தை பெறும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவோர் லாபத்தை ஈட்டுவர். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை நிறைவேறும். சொத்தில் பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்க்க முயற்சி எடுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தல் நலம். நட்சத்திர பலன். மகம். நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சற்று கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தனவரவு இன்று உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. பூரம். நீங்கள் இன்று கோபப்பட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து போங்கள். உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் இன்று லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்தரம். நீங்கள் நிதானமானவர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். செய்தொழில் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், தாயார், ஆஞ்சநேயர், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 9. காரிய தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கும். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும். சனி 6. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சிலர் நிலத்தில் முதலீடு செய்து லாபம் பார்ப்பர். புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 7. வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை சரியாகவும் முறையாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகளை முறையாக கட்ட வேண்டும். சூரியன் 7. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தெரிந்த தொழிலை செய்தால் லாபம் பெறலாம். உடல் நலனில் கவனம் தேவை. குரு 9. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் வெளிநாடு சென்று உத்தியோகம் புரிய வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திரம். நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அஸ்தம். நீங்கள் எதையும் யோசித்து நிதானித்து செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கவலைப்பட வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை.
இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 8. செய்தொழில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பணிபுரியும் போது கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதன் 6. மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 6. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு பயணம் சென்று பொருள் ஈட்ட வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தெரிந்த தொழிலை செய்தால் லாபம் கூடும். உடல் நலனில் கவனம் தேவை. குரு 8. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் சிபாரிசு பண்ணக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது. உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. செவ்வாய் 9. சில காரியங்கள் சாதகமாக முடிய தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை சாதகமாக முடியும். சனி 5. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் சற்று கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்று தனவரவு உண்டு. சுவாதி. எதையும் வாய்விட்டு பேச வேண்டாம். மனதில் உள்ளதை அப்படியே சொல்ல வேண்டாம். யாரையும் குறை கூற வேண்டாம். செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. விசாகம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. செய்தொழில் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் பணிபுரியும் இடத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. குரு 7. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை பாக்கியம் உண்டு. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் கூடி வரும். எல்லா தொழில்களும் சிறக்கும். நிதி சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏற்றதாக அமையும். சிலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வங்கிகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று பணம் ஈட்டுவர். சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகம் பார்ப்பர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் சுமாரான லாபத்தை பெறுவர். இருந்தாலும் பத்திரத்தை பார்த்து படித்து கவனம் செலுத்தி இடங்களை வாங்க வேண்டும்.
சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் பேசும்போது யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் லாபம் உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். புதன் 5ல் மாணவர்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்களையும் அவர்கள் பெறுவார்கள். நட்சத்திர பலன். விசாகம். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிலும் அக்கறையும் கவனமும் தேவை. வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். வம்பு சண்டையில் ஈடுபட வேண்டாம். அனுஷம். தெய்வ அனுகூலத்தால் இன்று ஏற்றமிகு நாளாக அமையும். எல்லா வகையிலும் மன மகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் மிகும். இன்று தன லாபம் உண்டு. கேட்டை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் அனுகூலமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 6ல். சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்க வாய்ப்பு உள்ளது. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனவரவு இன்று உண்டு. சூரியன் 3ல். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழி சொத்தில் பாகம் கிடைக்கும். சனி 3ல். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக அமையும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு ரயில்வே, போலீஸ் இலாக்கா மற்றும் ஏர்போர்ஸ், இராணுவத்தில் பணிபுரிய வாய்ப்பு உண்டு. நிலம் சார்ந்த முதலீடு லாபகரமாக அமையும். புதன் நாளில் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். செவ்வாய் 7ல். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வோர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கூட்டு தொழில் செய்வோர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். குரு 6ல். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வோர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வங்கியில் வேலை செய்வோர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுக்கிரன் 4ல். உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுவர். அதனால் உங்கள் தொழில் ஏற்றகரமாக அமையும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 4ல். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போதும், வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேசும்போதும், உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும், நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் கவனம் தேவை. வார்த்தைகளை விட வேண்டாம். மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மூலம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் உண்டு. தன வரவு உண்டு. வாராத கடன் இன்று வசூலாக வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. கோபப்படக்கூடாது. போராடம். எதையும் நிதானித்து பேச வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்திராடம். நீங்கள் எதையும் கணித்து பேசுவீர்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர் மற்றும் சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி. ராகு 3. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சிலருக்கு கமிஷன் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. சிலர் வீடு மனை வாங்குவார்கள், சிலர் வீடு கட்டுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 3. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி நல்ல லாபம் பெறும். பியூட்டிஷியன் தொழில் புரிவோர் நல்ல லாபத்தை ஈட்டுவர். பெண்கள் அணிகலன்கள் விற்பனையாளர்கள் நல்ல லாபம் ஈட்டுவர். ரெடிமேட் ஷாப்கள் ஹோல்சேல் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபகரமாக அமையும். புடவை வியாபாரம் லாபகரமாக அமையும், சிறப்பாக அமையும். காலணி வியாபாரம் லாபகரமாக அமையும், சிறப்பாக அமையும். பண மகிழ்ச்சி கூடும், தனவரவு உண்டு. குரு 5. நிதி சார்ந்த நிறுவனங்கள் ஏற்றம் பெறும், நல்ல லாபத்தை ஈட்டும். சிலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில்லாத பட்டதாரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ஜுவல்லரி வியாபாரம், வெள்ளி வியாபாரம், கவரிங் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபகரமாக அமையும். செவ்வாய் 6. செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சைவ அசைவ உணவகங்கள் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, தன லாபம் உண்டு. சிலர் நிலத்தில் முதலீடு செய்து அதில் ஆதாயம் பார்ப்பர். சிலருக்கு சகோதரனால் நன்மை கூடும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை விடாமல் படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களுடன் இணக்கமான ஒரு நட்புறவை உருவாக்க வேண்டும். அதனால் தொழிலில் மேன்மை அடையலாம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும், பின்னர் ஜெயம் உண்டாகும். இன்று உங்களுக்கு தனவரவு வரும் நாளாக இருக்கும். திருவோணம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும், கவலைப்பட வேண்டாம், பின்னர் அவை கைகூடும். அவிட்டம். தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சில காரியங்கள் மட்டும் தாமதமாகும், கவலை கொள்ள வேண்டாம், அவை பின்னர் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நிதானமாக இருந்தால் இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. கும்பராசி. சந்திரன் நாளில் செய்தொழில் ஏற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும், புதிய முயற்சிகள் வேண்டாம், மாமூல் பணியிலேயே செய்யவும். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, காலம் இது. அழகு சாதன விற்பனையாளர்கள் லாபம் ஈட்டும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர்.
வங்கி கடன் உதவி கிடைக்கும். அடகு கடை வியாபாரம், ஜுவல்லரி வியாபாரம், வெள்ளி வியாபாரம் மற்றும் கவரிங் கடை நடத்துவோர் நல்ல லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். புதன் 2 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர் கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி பயில்வர். உங்களுக்கு நல்ல குணம், அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள். ராகு 2 செய்தொழிலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர் உடல் நலத்தில் கவனமும் அக்கறையும் கொள்ள வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை ஈட்டும். கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். குரு 4 நண்பர்கள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மன வருத்தத்தை தவிர்க்கலாம். பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாம். செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் புதிதாக வீடு மனை வாங்குபவர்கள் பத்திரத்தை படித்து பார்த்து வில்லங்கம் ஏதாவது இருக்கின்றதா என்பதையும் ஆராய்ந்து, வாரிசுதாரர்கள் கையெழுத்து இட்டனரா என்பதை அலசி ஆராய்ந்து அதன் பின் பத்திர பதிவு செய்வது நல்லது. சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து நிதானித்து பலமுறை திட்டமிட்டு அதன் பேரில்தான் முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர் நலனிலும், ஆரோக்கியத்திலும், பொருளாதார நிலையிலும் கவனம் கொள்ளும் வியாபாரிகளும் மற்றும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டும். எதிலும் நிதானம் தேவை. எச்சரிக்கை தேவை. கவனம் தேவை. நட்சத்திர பலன் அவிட்டம். தொட்டது துலங்கும். இருந்தாலும் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. சில காரியம் தாமதமாகும். இருந்தாலும் பின்னர் அவை வெற்றிகரமாக முடியும். இன்று தனவரவு உண்டு. சதயம் மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் ஆலோசித்து அனுசரித்து அதன் பின் உதவி புரிய வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. போராட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. பெரியோர்களை மதித்து ஆராதித்தால், மகான்கள் சமாதிக்கு சென்று வணங்கினாலும் பொருளாதார நிலை உயரும். மன அமைதி கூடும். சந்தோஷம் நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. மீனராசி சந்திரன் 3 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டமான நாள். ஏற்றம் உள்ள நாள். எல்லா வகையிலும் பணவரவு தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. தனவரவு உண்டு. செய்தொழில் மேன்மை உண்டு. பெண்களால் முன்னேற்றம் உண்டு. சில பெண்களுக்கு செவிலியர் பதவி கிடைக்கும். சில பெண்கள் அரசு வேலையில் அமர்வர். சில பெண்களுக்கு ஏற்றமுறும் நாளாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கி வங்கி கடன் உதவி பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 3 உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் போது
தகவல் தெரிந்து கொண்டு ஆராய்ந்து அதன் பின் முதலீடு செய்யவும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டாம். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். தந்தை வழி உறவினால் மனக்கசப்பு வரலாம். அதனால் அவர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் வாய் வார்த்தைகளை விட வேண்டும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை அமைதியாக பேசி தீர்க்கவும். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். தொழிலாளர்களுடைய நலனிலும் ஆரோக்கியத்திலும் பொருளாதார நிலையிலும் அக்கறையும் கவனமும் செலுத்தும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ராகு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். நட்சத்திர பலன் புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. செய்கின்ற தொழிலையே செய்யவும். பார்க்கின்ற உத்தியோகத்தை தொடரவும். மேன்மை உண்டாகும். அவசரம் காட்ட வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்த்தால் நலம் பயக்கும். மகான்கள் சமாதிக்கு சென்று வணங்கினால் பொருளாதார நிலை உயரும். உத்திரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்தினாலும் வணங்கினாலும் மகான்களை வணங்கினாலும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. இன்று தனவரவு உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. நிதானம் தேவை. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா, லட்சுமி நரசிம்மர். குலதெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சம் பழத்தில் பசுனை ஊற்றி ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.